இந்த உலகத்தில் இன்ஸ்டண்ட்டாக கேஷ் ஆக்க முடிஞ்சது நகை மட்டும்தான். நீங்கள் இடத்த வாங்கிப்பிடுவீங்க, விற்க போனீங்கன்னா சனி மூலை, அந்த மூலை, இந்த மூலை, குபேர மூலைன்னு சொல்லி இது குத்தலில் இருக்குது, அது திருட்டு பொருளாக இருக்குன்னு சொல்லி உங்களை விற்க விட மாட்டாங்க. அது ஒரு அளவுக்கு மேலே ஏறாது. ஒரு பெரிய வளர்ந்த சிட்டி இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 4 கோடி ரூபா கிரவுண்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் விற்றீங்கன்னா 4 கோடி 10 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம், இல்லை 3 கோடி 80 லட்ச ரூபாய்க்கு விற்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த நெருக்கடியை பொறுத்தது. இன்கேஷ் பண்ண முடியாது. அதுக்கு ரிஜிஸ்டர் வேணும், அது வேணும், புரோக்கர் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் கோல்டு அப்படி இல்லை. அப்படி போனீங்கன்னா கேஷ் ஆக்கிடலாம். ஸோ கோல்டுக்கு எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு உண்டு, குறிப்பாக இந்தியன்ஸ் வந்து நகை மேலே ரொம்ப ஆடம்பரம் உண்டு. நீங்கள் கருப்பாக இருக்கீங்களோ சவப்பாக இருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கருப்பாக இருந்தாலும் நகை நிறைய போட்டால் அது ஒரு மதிப்பு. ஆண்களும் அப்படிதான். நகைங்கிறது நான் சங்கிலி போட்டிருக்கிறதுக்கு காரணம் வேற. நான் போடுறது வண்டி வாங்குறதுல போகிறோம், திடீர்னு ஒரு ரிப்பேர் ஆகுது போகுது வருதுன்னா ஒரு ஏடிஎம் கிட்ட வேலை செய்யலை, அதான் ஒன்று. அடுத்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நகை போடுறது பிடிக்கும், அதனால் நகை போடுறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.